Taste the Daily. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் பணிகள் நிறைவடைந்தாலும் போக்குவரத்து நெரிசல் குறையாது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதற்கு முன்னதாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கோவையில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் NH 67 ஒரு மேம்பால பணி நடைபெற்றிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.2 கிலோமீட்டருக்கு இந்த பால வேலை நடைபெற்றிருக்குது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 53 கோடி ரூபா செலவில் இந்த பாலம் கட்டுறாங்க. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பாலம் அதாவது ஆட்சிகளை விட இந்த பொதுமக்களை என்ன எதிர்பார்த்தோன்னா அவனசிங்க காலேஜ்லேருந்து சங்கனூர் ரோடு வரைக்கும் போகணும், இந்த பாலம் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தா முருகன் மில்கிட்ட ஆரம்பித்து CTC டிப்போ முன்னாடியே இந்த பாலத்தை முடிக்கிறாங்க. இது உள்ளபடியாக பார்த்தா இந்த பாலத்தினால் மக்களுக்கு இங்கே வகிக்கிற மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியல. சங்கனூர் ரோடு கிராஸ் பண்ணி அதை முடித்தாங்கன்னா பழைய போல லிங்க் பண்ணினாங்கன்னா உள்ளபடியே பார்த்தா கிட்டத்தட்ட வாகன நெரிசல் எச்சாக இருக்கிற காலகட்டத்தில் சுமார் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த பிரச்சனை டிராஃபிக் எல்லாம் இருக்கும். அதனால இந்த கோரிக்கை வைக்கிறோம், தயவு கூர்ந்து இந்த நேஷனல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸ் சேர்ந்து நம்முடைய இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்து இந்த பாலத்தினை நீட்டிப்பு செய்து கோவை மாநகர மக்களுக்கு நல்ல ஒரு பாலத்தை கொடுக்க வேணுங்கிற எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.